வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம நிக்கோலஸ் டார்வாஸ் $2 மில்லியன் 18 மாதத்தில் எவ்வாறு சம்பாதிச்சார்னு நம்ம பார்க்க போகிறோம். நிக்கோலஸ் டார்வாஸுங்கிற ஒரு டான்ஸர், பேலட் டான்ஸர். அவர் பார்த்திங்கன்னா அவரே சொந்தமாக ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டு ஒரு புதுமையான ஒரு மெத்தடை கண்டுபிடிச்சார். அந்த மெத்தடு தான் டார்வாஸ் பாக்ஸ் மெத்தடுன்னு இன்றைக்கி சொல்கிறாங்க. அவர் 1920 ஹங்கேரியில் பிறந்தார். பால்ரூம் டான்ஸராக எல்லா நாட்டுக்கும் போயிட்டு டான்ஸ் ஆடிட்டுருக்கிறது அவரோட ப்ரொஃபஷன். 1950 ஒரு பால்ரூம் டான்ஸுக்கு போகையில் அவருக்கு பேமெண்ட் என்னவாக கொடுக்குறாங்கன்னா ஸ்டாக்காக கொடுக்குறாங்க, பணமாக கொடுக்காம ஸ்டாக்காக கொடுக்குறாங்க. ஆனால் அந்த ப்ரோக்ராம் கேன்சல் ஆகிடுது. இருந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு நல்லெண்ண அடிப்படையில் 50 சென்ட் ஒரு ஸ்டாக்குங்கிறத பேஸ் பண்ணி ஒரு 6000 ஸ்டாக்கு $3000 வாங்குறாரு அந்த கம்பெனியை. அதை வாங்கிட்டு அதை அப்படியே மறந்து விட்டுறாரு. ஒரு 2-3 மந்த்ஸ் கழித்து பேப்பரில் பார்க்கையில் அவர் 50 சென்ட்டுக்கு வாங்கின அந்த ஸ்டாக்கு $1.9 விற்றுட்டுருக்குது. அவர் ஆச்சரியப்படுறாரு. அதில் அவருக்கு ஒரு 2-3 மாதத்துலேயே $8000 ப்ராஃபிட் கிடைக்குது. அதனால் அவருக்கு ஒரு ஸ்டாக் மார்க்கெட் மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்படுது. அவர் ரெகுலராக கனடியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண பார்க்குறாரு. ஆனால் அவருக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி எந்த ஒரு நாலேஜும் இதுக்கு முன்னாடி கிடையாது. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்ககிட்டெல்லாம் யாரையெல்லாம் பார்க்குறாரு அவங்ககிட்ட அது என்ன ஸ்டாக் வாங்கினா நல்லா மேலே போகும் அப்படிங்கிறத ஒரு ஐடியா கேட்குறாரு. அவங்க யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் வாங்கி ட்ரை பண்ணுறாரு. ஆல்மோஸ்ட் ஒரு 25-30 ஸ்டாக்ஸ் அப்போ அந்த டைமில் வச்சுருக்கிறாரு. ஒரு ஸ்டாக்கை விற்கிறது வாங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் ஆகிட்டே இருக்கிறது ஸ்டாக் டு ஸ்டாக்கு. அதனால் அவருக்கு நிறைய லாஸ் வருது. கடைசியில் பார்த்தா கொஞ்சம் ப்ராஃபிட் வந்த ஸ்டாக்கும் கூட ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ்க்கு போய் ஒன்றும் பெருசாக அவரால் சம்பாதிக்க முடியல. எல்லாமே அவர் டிப்ஸு அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்டதுனாலே அவர் லாஸ் ஆனார்னு அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அதனால் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் $11,000 $5,800 மாறிடுது. ஏன்னா அவர் நியூயார்க்கு ப்ரொஃபஷனல் பிஸ்னஸாக சேஞ்ச் ஆகிறாரு. அங்கே போயிட்டு கனடியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற ஸ்டாக்கெல்லாம் விற்றுட்டு நியூயார்க் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. $15,800 இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அங்கே ப்ரோக்கரேஜ்கிட்ட போயிட்டு ஒரு அட்வைஸை ஃபாலோ பண்ணுறாரு. ஸ்டில் அவருக்கு மறுபடியும் லாஸ் ஆகுது. அப்போ தான் அவர் தெரிஞ்சுக்கிறாரு புரோக்கர் கூட சொல்கிறது எல்லாமே கரெக்டு கிடையாது, ராங்காக இருக்குங்கன்னு தெரிஞ்சுக்கிறாரு. மார்க்கெட்டில் சொல்கிறது எல்லாத்தையுமே கேட்கக்கூடாது, ரூமர்ஸ் எல்லாம் நம்ம பிலீவ் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் கேம்பிளிங்காக இருக்குது. இதை நம்ம சயின்டிஃபிக்காக கண்டுபிடிக்கணும். இது எப்படி நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அவர் கண்டுபிடிக்க விரும்புகிறாரு. அப்போ தான் அவர் டார்வாஸ் பாக்ஸுங்கிற ஒரு தியரி கண்டுபிடிக்கிறாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக்கை மேலே மேலே போயிட்டுருக்கு, அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு $100 இருக்கிற ஸ்டாக்கு $110 போகுது, மறுபடியும் $100 வருது அப்படின்னு ஒரு கன்சாலிடேஷன் பீரியடில் இருக்குது. அந்த 100-110 இடையிலேயே கொஞ்ச நாள் ட்ரேட் ஆகிட்டு மறுபடியும் 110 உடச்சி மேலே போகையில் அவர் அந்த பாக்ஸ் பிரேக் மேலே ஆனதுக்கப்புறம் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. $100 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஸ் பண்ணுறாரு. இது டவுன் ட்ரெண்டிங் ஸ்டாக்கில் வாங்கக்கூடாது, மேலே மேலே ஏறிட்டு இருக்கிற அப் ட்ரெண்டிங் ஸ்டாக்கில் வாங்கணும்னு முடிவு பண்ணுறாரு. அதுக்கு சில ரூல்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணுறாரு. ஒரு 52 வீக் ஹை அல்லது அப் ட்ரெண்டில் இருக்கிற ஸ்டாக்காக இருக்கணும். அது அந்த ஹையை டச் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஹையை பிரேக் பண்ணாமல் சைட்வேஸில் ட்ரேட் ஆகணும். அதுக்கப்புறமா ஹையை பிரேக் பண்ணி போச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக்கை பை பண்ணி வைக்கணும். மறுபடியும் கீழே பாக்ஸுக்கு வந்துச்சு அப்படின்னா செல் பண்ணிடணும். டாப் பாக்ஸுக்கு போகிற ஸ்டாக்கை மட்டும்தான் வாங்கணும், பாட்டம் பாக்ஸுக்கு போகிற ஸ்டாக்கை வாங்கக்கூடாது அப்படின்னு டிசைட் பண்ணுறாரு. அவர் அந்த பாக்ஸில் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் மூவ்மெண்ட் எப்படி இருக்கணும்னு சொல்கிறாருன்னா, பாக்ஸில் டெட்டாக இருக்கக்கூடாது. 100 to 110 அப்படின்னா மேலே 110 போகணும், மறுபடியும் 100 வரணும், இப்படி மூவ்மெண்ட்லேயே இருக்கணும். அந்த மாதிரி தான் லைவ்லியாக இருக்குது அந்த ஸ்டாக்கு. அதை வாங்கினா ப்ரைஸ் மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகாமல் லோயர் பாக்ஸுக்கு போகிற ஸ்டாக்கையோ இல்லை பாக்ஸுக்குள்ளே மூவ்மெண்ட்டே இல்லாமல் டெட்டாக இருக்கிற ஸ்டாக்கையோ வாங்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அடுத்தது லாஸஸ் ஸ்மாலாக வச்சுக்கோங்க, ப்ராஃபிட்ஸ் பிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்மால் லாஸஸில் இருக்கணும், ப்ராஃபிட் பிக்காக இருக்கணும், ப்ரைஸ் அண்ட் வால்யூம் இருக்கணும். பாக்ஸை பிரேக் அவுட் பண்ணல வால்யூமோடு இருந்ததுன்னா அது சக்ஸஸ் ரேட் அதிகம் அப்படின்னு சொல்கிறாரு.
பர்டிகுலர் பர்சன்டேஜ் பாக்ஸோட ஹைக்கு மேலே ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் ஒரு சேஃப்டிக்காக வச்சு அதை டச் பண்ண வாங்கணும். ஆட்டோமேட்டிக்காக பை ஆர்டரும். ஸ்டாப் லாஸ் வந்து கீழே பாட்டத்துக்கு கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா செல் ஆர்டரும் வாங்கணும். ரூல் பேஸ்டாக இருக்கணும். அந்த டைமில் வந்து டிசைட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. டெக்னிக்கல் அனாலிசிஸும் சார்ட் பேட்டர்ன்ஸையும் யூஸ் பண்ணி வாங்கணும்னு சொல்கிறாரு. பொசிஷன் சைஸ் வந்து ரிஸ்க் பேஸ்டாக இருக்கணும்னு சொல்கிறாரு. இப்போ ஒரு ஸ்டாக்கோட மூவ்மெண்ட் ரொம்ப மேலேயும் கீழே அதிகமாக இருக்குன்னா அதில் கொஞ்சமாக வாங்கணும். மூவ்மெண்ட் வந்து ஒரு ஆவரேஜாக நார்மலாக இருக்குன்னா அதிகமாக வாங்கலான்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் ஆர்டரை யூஸ் பண்ணி கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்கிறாரு. ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க, ஒரு டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. எப்படின்னா ஒரு ஸ்டாக் வந்து ப்ராஃபிட்டபுளாக போயிட்டுருக்கு, அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா அதை விற்றுட்டு மறுபடியும் அந்த ஸ்டாக் இந்த ஸ்டாக்குன்னு வாங்காமல் நிறைய ஸ்டாக்கில் இன்வென்ட்ரி ஆகாமல் எந்த ஸ்டாக் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கோ முடிஞ்ச வரைக்கும் அதை ஹோல்டு பண்ண பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரேட் ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்கிறாரு. ஒரு ஸ்டாக்கை வாங்கினாங்க அப்படின்னா என்ன காரணத்துக்காக வாங்கினான்னு எழுதி வைக்கணும். அதே சமயத்தில் லாஸ் ஆச்சுன்னா என்ன காரணத்தினால லாஸ் ஆச்சும், ப்ராஃபிட் ஆச்சுன்னா எப்போ நம்ம வெளியே வந்தோம் அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஃப்யூச்சரில் நம்ம டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். நிக்லஸ் டார்வாஸ் ஹவ் ஐ மேட் $2 million இன் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரபலமான புத்தகம் எழுதியிருக்காரு. அதில் அவர் என்னென்ன மெத்தட் ஃபாலோ பண்ணாங்கிறது இன்னும் டீட்டெயிலாக போட்டிருக்காரு. அந்த புக்கை நீங்கள் படிச்சிங்கன்னா இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.